ஒரு நாளும் நமக்கு ஈஸ்டர் தான். தினந்தோறும் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் உயிரோடு எழுந்த கர்த்தராக தான் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன விசேஷித்த நாள் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஃபார் அஸ் டு பி ரிமைண்டட் எவ்ரி இயர். இந்த நாட்கள் வரும்போது, தீஸ் ஆர் த டேஸ் தட் வி ரிமெம்பர் த டெத், பரியல் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். மார்க் 15:37-38 ஆகிய வசனங்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். We will start from there. இயேசு மகா சத்தத்தை விட்டு ஜீவனை விட்டார் என்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஜீவன் போகிற வேளை ஒரு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். டோன்ட் திங்க் தட் இட் இஸ் ஸ்டார்டிங் இன் அ க்ளூம். நம்ம க்ளூம்லேருந்து தொடங்கி ஒரு சன்ரைஸில் போவோம். as you see, you can சுற்றி பார்த்தீங்கன்னா, that is the topic for today. He is risen. அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்ற இதுதான், that is the topic. And இன்றைக்கு where do we start அப்படின்னு பார்த்தா, who can rise from the dead அப்படின்னு பார்த்தீங்கன்னா, somebody who is believed to have dead. யாரோ மரணத்தைக்கு உள்ளாக போனவர்கள் தான் மரணத்திலேருந்து they can come out victorious. ஆகையால் எல்லாரும் வந்து செய்ய முடியாது. The one person who did was Jesus Christ. Hallelujah. சரித்திரத்தில் நமக்கு தெரியும், the only one person who did was Jesus Christ. இந்த நேரத்திலையும் when we look and ponder over மார்க் 15வது அதிகாரம் மற்றும் மார்க் 16வது அதிகாரம் ஆகிய வசனங்கள் ஆகிய அதிகாரங்களில் பார்க்கும்போது, we come across one very specific thing. என்னன்னு பார்த்தீங்கன்னா, he has risen என்று அறிந்திருக்கிறோம். அதில் முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, I want to share with you about two people. ரெண்டு நபர்களை குறித்து இந்த நேரத்தில் பேச போகிறேன். I want to share with you and help you understand நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்க போகிறோம் என்பதை குறித்து. Yes, Jesus was risen. யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் வந்து before he went through these crucifixion, அந்த சிலுவை பாடுகள் போறதற்கு முன்பதாக, he was always saying, this is what is going to happen to me. என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்க போகுது என்பதை குறித்து அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அநேக இடத்துல பார்க்கும்போது சீஷர்கள் அதை நம்பினாங்களோ நம்பலையோ, பட் தே அட் த எண்ட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா, தே டிட் நாட் வெயிட் ஃபார் த ரெசரக்ஷன். அந்த இடத்துல இயேசுக்கு மரணம் அடைகிறார். he has been crucified. இமீடியட்டாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா, they were trying to hide. they were trying to எங்கேயோ ஒளித்து கொண்டார்கள். எங்கேயோ அவங்க எங்கே இருப்பது என்று தெரியாமல் ஒளித்து கொண்டார்கள். because they were afraid. அவர்களையும் பிடித்து. யோசிச்சு பாருங்க, Simon Peter was he had to say, no, I do not know him. அவரோடு கூர்ந்த யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒருவேளை சைமன் பேதுருவாக இருந்தீங்கன்னு சொன்னால், உங்கள் பக்கத்தில் வீட்டில் யாரோ இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு HDBலேருந்து ஆர் சம் அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் இமிக்ரேஷன் கம்ஸ் அண்ட் ஆஸ்க் யூ, உங்கள் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் தெரியும்னு சொல்லுவீங்களா, தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? யோசிக்கிறீங்களா? தெரியாதுன்னு சொல்லி அப்படியே பீட்டர் மாதிரி நம்மளும் இருந்துடலாம் அப்படின்னு. நோ, சம்டைம்ஸ் வி சே எஸ் வி நோ. பட் இங்கே யோசிச்சு பாருங்க, if that is the situation, நம்முடைய சூழ்நிலையில் அப்படி இருப்போம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோட ஃபார் எக்ஸாம்பிள் பிரேமும் மனோகரும் தினந்தோறும் சாப்பிட போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் பிரேம காணோம். பிரேம காணாத உடனே சடன்லி தே வாண்ட் டு கோ அண்ட் சி வேர் இஸ் பிரேம் அப்படின்னு சொல்லி மனோர்கிட்ட கேட்ப, பிரேமா அப்படின்னா யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார்னா, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் பீட்டர் had to go through. பீட்டர் அந்த விதமாக தான் போய் கொண்டிருந்தார். ஸோ முதலாவதாக when we look at the disciples, they were nowhere. பட் இந்த வசனங்கள் ரெண்டு ஆட்களை சொல்லுகிறது. 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின
கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை நிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். சரி, அங்கே நின்றுக்கலாம். ஸோ யார் அங்கே போனார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். மேரி மேக்தலின் அந்த இடத்துக்கு போகிறார்கள். ஸோ she was also among the people who followed Jesus Christ. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாங்களோ அங்கே she was following and going through along with him. எங்கெங்கே போனாங்களோ அங்கெல்லாம் போய் கொண்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, நீங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? It is very normal. அந்த காலத்தில் they took the spices and said, okay, this is the day of preparation. சாபத் அன்றைக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆகையால் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து they went to, எதுக்காக போனாங்கன்னா டு எம்பால்ம் பண்ணது பாடியை கொஞ்சம் கூட ஒரு ஸ்பைசஸ் போட்டு let us make it secure என்று தான் அவங்க மைண்டில் இருந்தது. that is what was in their mind. அவங்க மைண்டில் என்னன்னா, ஏசு கிறிஸ்து மரித்து விட்டார், அந்த உயிர் தெழுந்தார் என்ற ஒரு ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லை. இன்றைக்கு நாம் அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையும் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இந்த வேத வசனத்து மூலமாக நம்ம படித்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்குள்ள சூழ்நிலைன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், you might be thinking, how is that possible? ஆண்டவர் அநேக டீச்சிங்ஸ் லாஸ்ட் அந்த டிஸ்க்ளோஷர் என்று நம்ம இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் நம்ம எடுத்த டிவோஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு அண்ட் என்ன விதமாக 3 நாளில் மரித்து உயிர் தெழுவேன், இந்த மாதிரியாக நடக்க போகுது, எனக்கு இது நடக்க போகுது, எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொண்டிருந்த போதும் these people, the people who are very close with Jesus Christ, could not get the understanding. அவங்க என்ன நினைச்சிருக்கின்றதுக்கான, Jesus is still in the grave. Hallelujah. Jesus is still in the grave என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு, தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். He is not here, he is risen. Hallelujah. He is not here, he is risen. யோசிச்சு பாருங்க, நீங்களும் ஒரு இடத்துல போறீங்க, ஒருத்தரை வீட்டுக்கு போய் ஒருத்தரை சர்ச் பண்ணி போறீங்க. இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்ல டாக்ஸி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நடந்து யாரையோ பார்க்க போய் நிற்கிறீங்க. அந்த இடத்துல இங்கே அவர் இல்லைப்பா, அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நோ, அவங்களுக்கு அதோட பெரிய கன்ஃபியூஷன் they did not find the body. That is first confusion. ரெண்டாவது கன்ஃபியூஷன், it took some time for them to digest. ஒரு சில நேரம் அவங்களுக்கு ஆனது to digest it and say, where is Jesus? இன்றைக்கு உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி தான், where is Jesus in your life? ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இந்த கல்லறைகளுக்கு உள்ளாகவே இருக்கிறீங்களா? or are you living a risen life? Are you living a life inside the grave or are you outside the grave? சிந்தித்து பாருங்க. If you are living a life outside the grave, அந்த கல்லறைக்கு வெளியாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையோடு ஜீவிக்கிறவர்களாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஜீவிக்கிற எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உயிர் தெழுந்த ஒரு சபையில் நாம் இருக்கிறோம். உயிர் தெழுந்த ஒரு கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். உயிர் தெழுந்த ஒரு தேவனை நாம் தரிசிக்கிறோம். உயிர் தெழுந்த அந்த தேவன் இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருப்போம்னு சொன்னா, then we are dead and dead alone. But we, நாம என்ன செய்கிறோம்னு சொன்னா, we worship a God. நாம் உயிர் தெழுந்த ஒரு கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அந்த நாட்களில் மக்தலின் மரியா இடத்துல, அந்த இடத்துல she was confused for a minute. Then ஒருவேளை அவங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணியிருக்கலாம் கொஞ்ச நேரத்தில். then she ran. கண்டினியூஸாக வாசிக்கலாம். let's continue. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஸோ என்ன செய்ய வேண்டியிருக்கு? மறுபடியும் யாரோ எப்பா நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? அவர் இந்த இடத்துலேருந்து இங்கே கிளம்பி போயிடுவார். அவர் உட்லேண்ட்ஸ்லேருந்து மாஸ்லிங் போயிடுவார், இல்லாட்டி மாஸ்லிங்லேருந்து பேடாக் போயிடுவார். நான் சொன்னேனே, உங்கள்கிட்ட ஞாபகம் இல்லையா? தட் இஸ் வாட்
they came to a point. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இஸ் தேர் அ ரிமைண்டர் ரிக்வயர்ட் ஃபார் யர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரிமைண்டர் தேவையாக இருக்கிறதா? இஸ் தேர் அ ரிமைண்டர் தட் யூ நீட் ஃபார் யர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் டு யூ ரிக்வயர் அன் எக்ஸ்டர்னல் ரிமைண்டர்? ஏதாவது தேவை இருக்குதுன்னு சொன்னால், this is a good example. You know, when you look at the life of Magdalene Maria, some say she was having a very difficult life. ஆண்டவர் அவங்கள வந்து she was rescued out of some demonic அப்படின்ட்டு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Now let us not go into that, but what I want to say is she was following Jesus. ஆண்டவர் எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துல எல்லாம் she was following through various places Jesus went. ஆண்டவர் போன ஒரு இடத்துலையும் அவங்க போனாங்க. Now she was not the only one who followed. அநேகர் ஃபாலோ பண்ணி போனதாக பார்க்கிறோம். ஆனால் not everybody went across the grave. நமக்கு தெரியும் யார் இந்த மாதிரி செய்வா அப்படின்னா, somebody very close. they have எல்லாருக்கும் தான் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் மரித்தது ஒரு கவலையாக இருந்திருக்கும். பட் அந்த கவலையும் தாண்டி she took it as a duty, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த இடத்துல போனாங்க. அநேகர் இங்கே இந்த இடத்துல இருப்பீங்க. மேபி யூ ஃபீல் லைக் யூ ஆர் வெரி, நான் செய்கிறது என்ன ஒரு சின்ன ஒரு காரியம் தான் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். நாட் எவ்ரிபடி ஹஸ் பின் லிஸ்டட் இன் தி பைபிள். எல்லோருடைய பேரும் எழுதப்படவில்லை. ஆனால் மேரி மேக்தலினுடைய பேர் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. வை? ஏன்னு சொன்னால் she went அந்த நார்மல் தை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு she went so that she can take care of the body of Christ. அந்த இடத்துல when she went, God gave another surprise. என்ன? அவர் உயிர் தெழுந்தது முதலாவதாக அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு I want to encourage especially all the women in this house, if you are thinking ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வந்து சிறுமையாக இருப்பீங்க என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், ஐம் ஜஸ்ட் டூயிங் வாட் எவர் ஐ கேன். ஒருவேளை ஜஸ்ட் வீட்டு வேலை தான் நான் செஞ்சிட்ருக்கேன், ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் அட் ஹோம், ஐம் நாட் ரியலி டூயிங் அ கிரேட் ஒர்க், நான் ஒரு பெரிய ஒரு சிஓவாக இல்லை, நான் ஒரு பெரிய ஒரு ரோலில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் சின்ன ஒரு வேலை தான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்கரேஜ் யூ. நீங்கள் சின்னதாக செய்தாலும் ஆண்டவருக்கு என்று ஒரு சிறிய காரியம் செய்யும்போது ஆண்டவர் உங்களை படிப்படியாக உயர்த்துவார். இந்த நேரத்திலையும் I just want Babita to share a small testimony about what happened in her life. Even as I was sharing, preparing, I felt, she was sharing her testimony. I was personally touched. I thought the church also should hear. I'm from a Christian family, a prayerful family. But during my school time, I went through various struggles because of not so bright in my studies. Because of that itself, I developed a very shy nature. I was always a person who stays in the comfort of the family, a person who never goes out to talk with anyone. And after marriage, God slowly started changing me. And I am able to see how God can use one person. When God chooses one person, how He can mold, how He can give that person the breakthrough needed. The thing, what God has done in the cross, how we can experience in our personal life. I have experienced it in my life, how God empowered me to overcome my each and every fear that I had, and took me to this place where I can serve, where God can use me to be a person who can be an influencer over the place where God has kept. I give thanks God for that. Amen. இப்போ கை தட்டலாம். You might be thinking, personally I and we both know the challenges we face. அதுலேயும் முக்கியமாக the time in the recent times, there are a lot of challenges, நிறைய காரியங்கள். We have prayed like never before over the last
4 to 5 months. Amen. I have to be honest and truthful. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபித்த நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. We have gone through a lot of challenges personally. We have gone through a lot of stress, struggles எல்லாமே முடிஞ்சு. But over the past இந்த 3-4 மாசத்துல I was seeing her as a person who has been gaining strength from God. Hallelujah. அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குறது. சீக் காட், ஆண்டவர் இடத்துல இன்னும் அதிகமாக. மேரி மேக்தலின் வாஸ் தேர் வித் காட், ரிசீவிங் அண்ட் ரிசீவிங். ஆண்டவர் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் கூட போய் ஷி வாஸ் ரிசீவிங் இட் ஃப்ரம் காட். அண்ட் ஸோ ஷி வாஸ் சேயிங், ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் நான் வந்து ஐ வாண்ட் டு see what is happening. Yes, death could have separated us. ஆனாலும் I want to come and see what is happening. I want to know what is happening என்று போய் அந்த இடத்துல பார்த்த வண்ணமாக இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் உம்மை அதிகமாக நேசிக்க வேண்டும், இன்னும் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி let us start moving from the grave into moving from a position of being alive in Christ. Hallelujah. ஆண்டவரோடு அந்த ஒரு நெருங்கின உறவில் நாம் இருக்க வேண்டும். I want to again encourage எல்லா women in this house, especially women in this house. If you think, ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் என்ன மினிஸ்ட்ரியில் இவ்வளோ சின்ன ஒரு விஷயம் தானே செய்கிறேன், நான் ஒரு பாட்டு தானே பாடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, God is slowly molding you. ஆண்டவர் உங்களை ஒரு படிப்படியாக உயர்த்தி கொண்டு வருகிறார். Hallelujah. ஒரு நாளில் God is going to use everyone in this place. யார் யார் இங்கே இருக்கிறீங்களோ எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் நேற்று தினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இட் இஸ் அகெயின் அ கிரேட் டெஸ்டிமனி. So many people, so many women came up and started to work along with the skit. ஈஸி கிடையாது. When we look in the church உடைய aspect பார்த்தீங்கன்னா, most of us have children, most of us have small children like Ramesh, Archana, Jesse, Wesley, Dinesh, Divya. All these people have children, but still they are willing to come and serve God. I want to encourage, idhu kai thatlame. Now this is so sinnada நினைக்காதீங்க. Don't think small about yourself. Don't think small, நம்ம செய்கிறது ஒன்றுமே இல்லையேன்னு. No, Mary Magdalene just took a few spices, ஒரு சின்ன கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்துட்டு, maybe she did not have that much of money to buy an expensive ஏதோ ஒரு இது மம்மிஸ் பண்ணுறது மாதிரி, she didn't have enough, but she had some spices. இருக்கிறத எடுத்துட்டு she went to see Christ. Hallelujah. அவர் மரியாள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக போனாள். And when she went there, she received the news that Jesus is alive. Hallelujah. அதுதான் நீங்கள் ஒருவேளை சின்ன காரியம் என்று நீங்கள் எடுத்து ஒரு படி வைக்கும்போது, சின்ன காரியம் என்று நினைத்து ஒரு காரியத்தை செய்யும்போது, you will be surprised what God can do in your life. Hallelujah. உங்களுக்கே அறியாமலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவது, I want to talk to the men now. ஜோசப் என்று ஒருத்தர் இருந்தார். ஜோசப் வாஸ் a counsel. அது வந்து லூக்கா 23வது அதிகாரத்தில் இருக்கிறது. 3வது அதிகாரம் 50லேருந்து. will not read through it, but that's for your reference. லூக்கா அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், he was a council member. கவுன்சில் மெம்பர்னா சென்ஹைட்ரினில் அந்த கவுன்சில், ஜூவிஷ் கவுன்சிலில் இருந்த ஒரு மெம்பராக இருக்கிறார். அதுக்கு தலைவராக இருந்தவர் தான் கைஃபஸ் என்கிற ஒருத்தர். கைஃபஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள். ஆனால் இந்த ஜோசப்புக்கு மனதுக்குள்ளாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு குமுறலாக இருக்கலாம், ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனாக இருந்தது. ஆகையால் he said, done is done. I'm going to go and ask Pilate the body of Jesus Christ என்று சொல்லி அந்த முழுமையான அந்த ப்ராசஸ், இட்ஸ் நாட் ஈஸி. அந்த இடத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, he goes and asks Pilate பாடியை கேட்கும்போது, Pilate is like, என்னப்பா இப்போ தானே சிலுவையில் அரைஞ்சு, அதுக்கடையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, then he goes and அந்த ரோமர் சோல்ஜர்களை அனுப்பி, whether he is dead or not, that is when we come across the prophecy fulfilling that his bones were not broken என்பதை அந்த இடத்துல, because he is already passed on. அதனால் அந்த கால்களை உடைக்காமல் மற்ற திருடர்களுடைய கால்களை உடைக்கிறார்கள். Now moving on, he took the responsibility. ஒரு பொறுப்பை எடுத்து அவர் அந்த காரியத்தில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், he took care. First he gave அவருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு பரியலுக்கு ஒரு டோம்பு தேவைப்பட்டுச்சு. So some people say he gave it for rental.
for 3 days என்று சொல்லி, because he knew Jesus is going to resurrect. Whatever it is, he was willing to go through that process. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல எடுத்து அந்த பாடியை எடுத்து தெளிவாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவர்களுக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ளாக எம்பால்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளாக முடித்து he handed over everything and made sure everything was right. It is not easy அந்த நாட்களில், ரோம நாட்களில் இந்த நாட்கள் மாதிரி இல்லை. It is a criminal's body that he had to rescue and put it into his. He was, அவர் வந்து அநேக நேரத்தில் சைலண்டாக, he was very silent believer என்று சொல்லலாம். அநேகர் நம்மளுக்குள்ளாக அப்படியாக தான் இருப்போம். நம்ம சைலண்டாக, ஸ்பெஷலி த மென், we keep everything inside. நமக்குள்ளாக வைத்து நம்ம சைலண்டாக இருப்போம். ஆனால் சில காரியங்களில் நாம் வெளிப்படையாக திறந்து பேச வேண்டும். we need to start opening up and speak. ஜோசப் அந்த இடத்துல he would not have spoken against கைஃபஸா இருக்கலாம், but after that he was willing to step up. இன்றைக்கு ஒருவேளை கழிந்த வருஷம், கழிந்த காரியங்களில், if ஃபேமிலிஸுக்குள்ளாக இருக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப்ஸுக்குள்ளாக இருக்கலாம், if you haven't stood up and spoken, ஒருவேளை நீங்கள் எழுந்து நின்று பேசவில்லைன்னு சொன்னால், if you haven't spoken as a husband, I want you to encourage to speak as a husband to your wives. ஒரு அன்பு செலுத்துறதாக இருக்கலாம், or even to do things as a head of the family as God intended. ஆண்டவர் எந்த விதமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறார் அந்த விதமாக ஒரு ஹஸ்பண்டாக என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும். ஜோசப் இனிஷியலி அவர் அந்த சென்ஹெட்ரின்ல இருக்கும்போது அவரால் அந்த காரியங்களை தெளிவாக செய்ய முடியல. பட் த மூமெண்ட் ஜீசஸ் வாஸ் டெட், அவருக்கு தெரியும், ஐ ஹாவ் டு ஸ்டெப் அப். ஆமென். திஸ் இஸ் a season of stepping up, brothers and brothers. Hallelujah. Brothers, can I hear amen? இன்னும் உற்சாகமான ஒரு amen. No, this is a season for stepping up. Stepping up ன்னு சொன்னா not just நீங்க செய்கிற காரியத்துல இல்ல, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல it is a time to step up. நாட்கள் போதும். The time has ended where we were with the council. அந்த கவுன்சிலில் இருந்த நாட்கள் போதும். It is time for us to come out and say, this is what I stand for. இதற்காக தான் நான் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை இதற்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். சிங்கப்பூர் தேசத்தில் இதற்காக தான் கொண்டு வந்திருக்கார். என்னுடைய குடும்பத்தை இதற்காக தான் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம், everything is there. But are you ready to step up? Last year we've been thinking through நிறைய baptisms நடந்துச்சு. I studied Bible with only one person. And now most of the baptisms have been done through studying, Babita studying the Bible. I mean, not talking about Babita alone. Women, Andrea was there, Helena sister was there. I was thinking, when will the men start baptizing? Hallelujah. When will the men start baptizing men? I want to see the men in the church raise up. Hallelujah. Men, are you with me? We need to raise up, study Bible with people. We need to raise up, pray together as men. We need to raise up and stand as men for God. Amen. So அது செய்யும்போது, like how Joseph stood, ஜோசப் எவ்விதமாக எழும்பி நின்னானோ, ஜோசப் எவ்விதமாக அந்த இடத்துல எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக எழும்பி நின்ன. It was not easy. I will tell you, அது ஈஸி கிடையாது. Even as you're sitting here, you might be going through அநேக காரியங்கள், அநேக சிந்தனைகள், அநேக விஷயங்களை யோசிச்சு கொண்டிருக்கலாம். But let me challenge you, brothers and sisters, brothers ஸ்பெஷலாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? Are you ready to rise up for Christ? The reality is, இன்றைக்கு நம்ம கையில் there are few people, சிலர் இருக்கிறாங்க who have not received Christ. ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் இருக்கிறார்கள், வந்து போயிருக்கிறார்கள் சபையில். But are we ready to rise up and go and study Bible with them? No, the church has to breathe Jesus Christ. Amen. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் ருசிக்க வேண்டும்னு சொன்னால், ஒரு வினாடி பொழுதிலும், ஒரு நாடிகளும், ஒரு மனுஷனும் மனுஷியும் சபையில் இருக்க ஒருத்தரும் we need to breathe Jesus who is alive.
ரோமன்ஸ் 8:11 சொல்லுகிறது, the same spirit which rose Jesus Christ from the death is alive in us. ரோமர் 8:11 வாசிக்கலாமா? Now let us read that. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தங்களுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் ஒரு உயிரடைய வேண்டாம்ப்பா, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை ஒரு மாறுதலுக்குள்ளாக வர வேண்டும். No, let us not live in the grave again. In the resurrection நாள் அன்றைக்கு let us not live in the grave. அந்த கல்லறைகளுக்குள்ளாக இதுதான் நான், this is what I am, this is what I can do, this is what my family can do என்கிற ஒரு அறைக்குள்ளாக பூட்டி இல்லாமல் let us rise up. Hallelujah. எழும்புவோம் என்று சொன்னா ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவதற்கு வல்லராக இருக்கிறார். ஆண்டவரை உயிர்ப்பித்த அதே ஆவி நமக்குள்ளாக ஜீவித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், am I capable of doing this? என்னால முடியுமா என்று. No, நீங்க எடுத்து பாருங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்க. Take a step. ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து பாருங்க. டேக் எ ஸ்டெப் ஆஃப் கமிட்மெண்ட். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளில் ஆண்டவரே நான் இந்த விதமான ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் இன் த கிரேவ் எனிமோர். அந்த கல்லறைக்குள்ளாக நான் இருப்பதில்லை. ஐ எம் கோயிங் டு, சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி, இஃப் ஐ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ், இஃப் ஐ ஹேவ் டு டூ சம்திங், இஃப் ஐ ஹேவ் டு ரிமூவ் சம்திங் அண்ட் ஆட் சம்திங், ஐ எம் வில்லிங் டு டூ. எதை செய்யணுமோ அதை செய்வதற்கு நாட்கள் கொடியவையா இருக்கின்றன. காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். the days that are coming. ஒரு வருஷ காலம் கோவிட் முடிந்து ஆனிவர்சரிலாம் கொண்டாடிட்டோம். how many have you reached? எத்தனை பேர் ஆத்மா ஆதாயத்தை படுத்தியிருக்கீங்க? Jesus did not die just for you and me as a personal savior alone. ஆண்டவர் ஒரு சபையை ஸ்தாபிப்பதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா நாம் ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டும். that is what Jesus said even before he left. That is the last command. அவர் சொன்ன the last commandment is go and baptize everyone and study the Bible with them. I'm just paraphrasing Matthew 28:19-20. You can go and read. நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். என்ன செய்யணுமோ செய்யுங்க. பைபிள் ஸ்டடி பண்ணணுமா பைபிள் ஸ்டடி பண்ணுங்க. யாரோடையும் பேச வேணுமா உட்கார்ந்து பேச வேணுமா, டீ சாப்பிடுமா மக்கான் போகணுமா சேர்ந்து போங்க. But men do with men and women do with women. Be careful on that. என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வதற்கு தவறி இருக்கோம்னு சொன்னா இன்னைக்கு can we all say, Lord, I want to do something. உம்முடைய ராஜ்யத்துக்கு என்று நான் இன்றைக்கு இதை செய்ய போகிறேன். Men and women both. நீங்க as I said, as women, நீங்க செய்யறது சின்ன காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். But God is looking into each and every one of you. சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி. I am reminded again about yesterday. Many of you chipped in. சின்ன காரியம். This is the first time that as a church நம்ம சபையாக அந்த காரியங்களை செய்கிறோம். But many of you chipped in. Many of you did a lot of things. எனக்கு டெக்கரேஷன் பார்த்தோன்னே எல்லாரும் அழகாக இருக்கிறீங்க. I just want to thank Sister Helena for raising up to do this. கைகளை தட்டி அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்களா. It's not easy. It's not easy. It's not easy for her to do things like this. And there are also young people who helped in the key to fix things. It's not easy. There are some people who are rising up. இன்னும் அநேகர் எழும்புவதற்கு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். God is wanting to raise more women in this place. God is wanting to raise more men in this place. இந்த இடத்துலேருந்து அநேகரை ஆண்டவர் எழுப்புவதற்கு இந்த இடத்துல வரும்போது முதலான தீர்க்க தரிசனம் என்ன வந்துச்சுன்னு சொன்னா, this place is going to be a place where we will start sending out more leaders. Hallelujah. And அந்த காரியம் நிறைவேறணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் we can never remain in the grave. நாம் இந்த உயிர் தெழுந்த நாள் அன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம்.
ஐ எம் நாட் கோயிங் டு ரிமைன் இன் த பிளேஸ். நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் மறுபடியுமாக இருக்க மாட்டேன். ஐ வில் ரைஸ் அப். சொல்லாமல் ஐ வில் ரைஸ் அப். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்கள், ஐ வில் ரைஸ் அப் பிகாஸ் ஜீசஸ் இஸ் ரிசன். அந்த உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, லெட் அஸ் ரிமைண்ட் ourselves, உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஐ வில் ரைஸ் அப். பக்கத்தில் இருக்கவங்க இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் யூ. அடுத்த வாட்டி முகமாக பார்க்கும்போது கேளுங்க, பிரதர் ரைஸ் அப் ஆகிட்டீங்களா, இல்லை ரைஸ் அப் ஆகலையா என்று கேட்கும்படியாக. யூ நீட் டு ஃபைண்ட் சம்படி who you can be accountable for. யாரோ ஒருத்தரை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டாக, ஒரு ஜெபிக்கிற ஒரு நபராக தேர்ந்து கொள்ளுங்க. 2 பேரை குறித்து பார்த்தோம். மேரி மேக்தலின், who was very close to Jesus, and when she went, she is the first person who found Jesus alive. 2வது யோசேப்பை குறித்து பார்த்தோம். அவர் நிறைய குழப்பங்களுக்குள்ளே போனாலும் முடிவில் he decided, I am going to be on the side of Jesus. என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் செய்வதற்கு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த நேரத்திலையும் maybe we all can close our eyes. May I ask the musicians to come on stage. இந்த நேரத்தில் let all the distractions be faded off in Jesus name. இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஒரு மேரி மேக்தலினை போல உம்மை பின்தொடர்வதற்கு எனக்கு வாஞ்சியை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு யோசேப்பை போல எல்லா எதிர்ப்புகளையும் முறியடித்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க அப்படி என்று சொல்லி கேட்போமா? கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே, கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ஆஹா, கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின் பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ அவர் அன்பு இணையாகுமோ? அன்னையினும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகின்றார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகின்றார் பாதகன்
பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின் பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து தமிழில் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனம் முதல் தமிழில். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு இரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். ஆமென். இன்றைக்கு இந்த கம்யூனியன் எடுக்கிற வேளையில உயிர் தெளிந்த வல்லமையோட அவரை காணவில்லை என்று சொல்லி சிலர் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்ற நம்பிக்கையோட நிச்சயத்தோடையும், ஏன்னா அவர் விலையேற பெற்ற ரத்தம், விதவுட் பிளெமிஷ். 31வது வசனம் வாசிக்கலாம். 30-31. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆமென். இன்றைக்கு இந்த கம்யூனியன் எடுக்கிற வேளையில நீங்க அதை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடாக this is the first communion that he took. இன்றைக்கு இந்த உயிர் தெழுந்த நாள் அன்று this is the first communion we are taking. இதுதான் முதலாவதான திருவிருந்தாக இருக்கிறது. இது எடுக்கிற வேளையில், ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை திறங்கப்பா. ஒருவேளை நான் இன்னும் கல்லறையில் இருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் அங்கிருந்து எழுந்து இந்த உயிர் தெழுந்த கர்த்தராகிய உங்களை நாங்க தரிசிக்கணும்ப்பா. எங்களுடைய குடும்பத்தில் நாங்க தரிசிக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில அவங்க தரிசிக்கணும் என்று சொல்லி பங்கெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்யலாம். ஒப்பு கொடுங்க. வார்த்தையில கேட்ட வண்ணமாக மேரி மேக்தலினை போல ஒப்பு கொடுங்க. எதுவாக இருந்தாலும், ஐ வில் ஃபாலோ யூ காட்.
ஆண்டவரே உம்மை பின்தொடருவேன். யோசேப்பை போல என்ன நடந்தாலும் சரி நான் எழும்பி நிற்பேன். என் கண்களை திறங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் கல்லறைக்குள்ளாக இருக்க விரும்பவில்லை. நான் எழும்பி நீர் எழும்பினது போல மரித்த என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் இன்றைக்கு எழும்ப போகிறேன். மரித்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நான் எழும்ப போகிறேன். உயிர்த்தெழுந்த அந்த தைரியமும் நிச்சயத்தோடும் நான் எழும்ப போகிறேன். ஜெபம் செய்வோமா? If you feel like you need to kneel down, you're welcome to do it. If you feel like you want to stand, you can do it. The ushers will serve you communion after this prayer. அதுக்கு பிற்பாடாக எல்லோரும் சேர்ந்து ஒரு முறையாக எடுக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த ராப்போஜனத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த 2 பேரை வழிபோக்கர்களை நீர் அந்த இடத்துல கண்டது போல இன்றைக்கு எங்களை ஒருத்தரையும் நீர் வழிபோக்கராக கண்டு எடுத்து வந்து உம்முடைய குழந்தையாக நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா, இதுல பங்கெடுக்கிற வேளையில எங்களுடைய மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை உடைங்க ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இது ஜஸ்ட் ஒரு கம்யூனியனாக இல்லாம ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளாக பாய்ந்து போவதா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளாக நடப்பிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே இந்த ராப்போஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன்.